அவசரமாக வெளியே எங்கேயாவது போகணும், இல்லை வெளியேருந்து வந்ததுக்கப்புறம் ஈஸியான ஒரு சாம்பாரோ சட்னியோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தக்காளி கடையில் செஞ்சு பாருங்கள். செய்யலாமா? ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா பழமாக. அதோட 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். இதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி வர்ற டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்படியே விடுறதுனால விட்டுறலாம், இல்லைனா இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு இட்லி மாவில் தண்ணி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சி வரதுக்காக. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறோம், வெளியே எங்கேயாவது போகிறீங்கன்னா ஈஸியாகவும் செஞ்சிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம்.